அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு. அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்புகின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருந்தது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7 to 8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே வைத்திருக்கின்ற 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பக்தருடைய கோரிக்கையை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். உனக்கு கண்டென்ட் கொடுத்தாச்சு, அவெல்லாம் முடிச்சிடுங்க. அப்ப இவர் ஏன் மாநாடு முருகன் மாநாடு நடத்தினாங்க? அப்ப முருகன் மாநாடுக்கு போனவங்க எல்லாம் ஊபிஸா? இது என்ன? இது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஒரு தமிழ்நாடு அரசு நடத்துச்சு முருக பக்தர்கள் மாநாடுன்னு. அதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? உங்கள்கிட்ட டேட்டா இருக்கா? மிஞ்சி போனால் ஒரு 5000 பேர், ஒரு 4000-5000 பேர். ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க இந்து பக்தர்களால், முருக பக்தர்களால், இந்துக்களால் ஆர்கனைஸ் பண்ணப்படுற ஒரு நிகழ்ச்சி. இது கவர்மெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணல. இதுக்கு 5 லட்சம் பேர் எஸ்டிமேட்டட். 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. கூடவும் வரலாம். அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது? பயம் கொடுக்குது. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சங்கிகள் தான் போவாங்கங்கிறீங்க. நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னா தினம் ஒரு வீடியோ வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் திமுக காரர் கொடி கட்டின வண்டியில் இருக்கவர் சொல்கிறாரு, நான் திமுக காரன் தான், ஆனால் நான் முருக பக்தன், எனக்கு முருகன் தான் உயிர், நான் முருக பக்தர் மாநாட்டுக்கு போவேன். அப்படி போவேனான்னு எனக்கு ஒரு கட்சி சொன்னுச்சுன்னா அந்த கட்சியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தெளிவு இங்கே தமிழக இந்துக்கள் கிட்ட வரணும். வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்துருச்சுன்னா இவங்க ஆட்சி வந்து ஆட்டம் கண்டுரும். எப்படி நான் இந்த பக்கம் சாமியவும் திட்டிக்குவேன், ஆனால் சாமியை கும்பிட்றவன்ட்ட ஓட்டும் வாங்கிக்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சாயம் வெளுத்து போயிடும். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கான இந்துக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூட்டிட்டாங்கன்னா அவங்களோட ஒற்றுமையை வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு என்னென்னலாம் சொல்லலாம், இதுக்கு என்னென்ன தடையெல்லாம் போடலாம், இதுக்கு எப்படி பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம், எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பண்ணுங்க. ஆனால் இந்த தமிழகம் என்றைக்குமே ஆன்மீக பூமி. அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம்ங்கிறது கம்மி. அதை விட அதிகமான முருக பக்தர்கள் ஒன்று கூடுவாங்க. அப்போது எங்கேயுமே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்றே தீரும். நீங்கள் இனிமே இந்துக்களையோ, இந்து கடவுள்களையோ, இந்து கோவில்களையோ, இந்து வழிபாட்டு முறைகளோ மேடை ஏறிலாம் நக்கல் நேண்டிலாம் பண்ண முடியாது. நாமம் போட்டால் 10, இது என்னது பட்டை போட்டால் 10, நாமம் போட்டால் 5, இதெல்லாம் இனிமேல் நீங்கள் பேசுறது கிடையாது. யோசிக்கவே நீங்கள் பயப்படணும். அந்த நிலைமையை வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்சிச்சுன்னா இந்த திமுகவுக்கோ இந்த திகாவுக்கோ கொண்டு வந்துருவாங்க. அதனால அவர் உடனே பதட்டத்தில் என்ன சொல்கிறாரு? சங்கிகள்ங்கிறாரு. அப்படி சொன்னாலும் நாங்கள் அதை கிரெடிட்டாக தான் எடுத்துக்கிறோம். தமிழகத்தில் எத்தனை சங்கிகள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஊபிஸுங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட போகிற லட்சக்கணக்கான இந்துக்கள், தமிழக மக்கள் எல்லாரும் சங்கிகள் அப்படின்னு வந்து திமுக சொல்லுது அப்படின்னா அதுக்கு அப்போ அந்த சங்கிகளோட ஓட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இந்துக்களோட ஓட்டு எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிற தைரியமும் சேகர்பாபு அவர்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறதே நீங்களே கேட்டு சொல்லுங்கள். இவங்க அந்த ஊபிஸ்க்கு 200 ரூபா கொடுக்குற மாதிரியே கொடுத்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. இந்த தடவை இவங்க எத்தனாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் கட்டாயம் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். நீங்கள் அடுத்து 26ல் ஆட்சிக்கு வாங்க, வராமல் போங்க, அடுத்த விஷயம். இப்போ இந்த டேர்மில் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு மனசில் ஒரு நியாயத்தோட, ஒரு நீதியோடு நீங்கள் வேலை செய்ய வேணாமா? இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதுதானே எங்களோட கேள்வியாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம், நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள், அந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று பாருங்கள், நேற்று மட்டுமே 8 கொலைகள் நியூஸில் ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. ஃபோக்சோ வழக்கு ஹையஸ்ட் நீங்கள் தான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு செய்தியாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, அந்த குழந்தைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு பாட்டியே இந்த மாதிரி இவன் பண்ணியிருக்கான். அந்த பாட்டியோட குடும்பத்தில் இருக்க அத்தனை சொந்தக்கார பெண்கள் என்ன மனநிலையில் நீங்கள் இருப்பாங்க சொல்லுங்கள்? ஒரு எந்த ஆம்பளையை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பயம் வரும்? ஒரு 18 வயசு பையன் நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தை மாதிரி. நம்ம பையன் வயசு 18 வயசு பையன் அப்படின்னு நம்ம வயசுக்கே நினைக்கிறோன்னா 80 வயசு பாட்டிக்கு அவன் எப்படி? அவனுக்கு எப்படி தோணுது? அந்த ஒரு பாட்டியை வந்து இந்த மாதிரி செய்யணும்னு அவனுக்கு எப்படி தோணுது? ஒரு நார்மலான மைண்டில் இருக்கவங்க தோணுமா? அப்போ ஏன் நீங்கள் போதை பொருளை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க? போதை இப்போ சாதாரணமாக பேசுகிற நமக்கே தெரியுது.
இவன் ஏதோ கஞ்சா அடிச்சிருப்பான் போல இருக்கு, அதனால அவன் இப்படி செஞ்சிருக்கான். நம்மளால சொல்ல முடியுதா? ஏதோ ஒரு போதை எடுத்திருக்கான், போதை பொருள் எடுத்திருக்கான். வெறும் சாராயம் மட்டும் பண்ணவே இதை செய்ய மாட்டான். சாராயம் மட்டும் எடுத்தவன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக மாட்டான். ஏதோ கஞ்சாவோ மெத்தோ ஏதோ ஒரு ஒரு போதை பொருளை எடுத்துருக்கிறான். அவன் தன்னோட நிலை என்ன, நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாத அளவுக்கு அவன் செய்கிற அளவுக்கு அவன் செஞ்சுருக்கான். அப்படின்னா அப்போ நீங்கள் இங்கே போதை பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கு? அதுக்கு வெள்ளை அறிக்கை அவர் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரே வந்து ஜாபர் சாதிக்குங்கிறவர் வந்து இந்திய அளவில் வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு பெரிய களங்கம் வந்துச்சு, அவர் வந்து மெத்துங்கிற ஒரு இது பண்ணாருன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அவர் வந்து இதில் இருக்கிறாரு. அப்பயாவது நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து போதைப் பொருளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு எதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? நீங்கள் இன்னைக்கு யார் பாதிக்கப்படுறா? நீங்கள் இன்னைக்கு அந்த பையன் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க, அது 18 வயசு குழந்தை. அந்த அவங்க பேரண்ட்ஸை யோசிச்சு பாருங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது குழந்தைங்க, 18 வயசு குழந்தை. அப்போ அந்த குழந்தைய இந்த மாதிரி ஆக்குனீங்கல்ல, உங்களை நம்பி இந்த சமூகத்தை நம்பி உங்களுக்கு ஓட்டுப்பட்ட ஒரு அரசை நம்பி தானே எங்கள் குழந்தைங்க வெளியில் அனுப்புகிறோம், படிக்கிறதுக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ. எங்கள் பிள்ளைங்க படிக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே ஸ்கூல் வாசலில் கஞ்சா மிட்டாய் விற்கிது, அவன் அபினா வாங்கி சாப்பிட்றான், மெத்த போடுறான், இல்லை கஞ்சா அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றின அறிவு இல்லாத ஒரு பேரண்ட்ஸ், இப்படிலாம் இருக்குன்னு கூட தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? காலையில் வேலைக்கு போனால் நைட்டுக்கு வீட்டுக்கு வர பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போனால் ஒழுங்காக படிச்சுட்டு தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை இங்கே தமிழ்நாட்டில் பரவிட்டு ஒரு தலைமுறையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. தன்னஞ்சறிவது பொய்யற்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? உங்கள் மனசாட்சிக்கு தெரியணும்ல. தினமும் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. என்ன நடக்குதுங்க, ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு கீழே இருக்கவங்களை கூப்பிட்டு ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கூட முடியலையா உங்களால்? ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, இங்கே எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ அந்த ஒரு சாமானிய மக்களாக ஒரு பெண்ணாக நமக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது. எப்படி எதுவுமே பண்ண முடியல நம்மளோட. என்ன இப்படி ஒரு கையாளத்தனமாக நம்ம உட்காந்துருக்கோம், இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களை கேட்டால் ஒன்றுமே நடக்கலைங்கிறாங்க. தமிழ்நாடு சூப்பராக இருக்குங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ இங்கே இருக்க பெண்கள்லாம் என்ன தான் செய்கிறது? அப்போ இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் என்ன தான் பண்ணுறது? எங்கள் வீட்டு பசங்களை எப்படி நாங்கள் வெளியே அனுப்புறது?